கோஸ்ட். இப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கா இல்லையான்னு இன்னமும் விவாதத்துக்குரியதாகவும் மர்மமானதாகவும் இருக்குன்னா அது இந்த பேய் ஆவி சம்பந்தமான நம்பிக்கைகள் தான். பல பேர் இதை நம்புறாங்க, சிலர் இதை நம்புறதில்ல. இப்படி ஒரு உறுதித்தன்மையே இல்லாம அமானுஷம் நிறைஞ்ச ஒன்னாவே இந்த ஆவிகளும் பேய்களும் இருக்க காரணமே அப்பப்போ இந்த பேய் உருவங்களை சில பேர் நேரில் பார்த்ததா சொல்லக்கூடிய தகவல்கள்னாலதான். ஒருவேளை இது பொய்யா இருக்குமோன்னு சொல்லி நினைச்சாலும் கடந்த காலங்கள்ல கண்டுபிடிக்கவே முடியும். அந்த அளவுக்கு இது வேகமா கடந்து போயிருக்குன்னா அது உயிருள்ள மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த பலருடைய கருத்தாகவும் இருந்தது. ஸ்பூக்கி சூப்பர் மார்க்கெட். கடந்த 2024 வருஷம் சூப்பர் மார்க்கெட்டோட செக்யூரிட்டி கேமராவில் பதிவான சம்பவம் தான் இது. இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்டோரேஜ் மேனேஜர் அங்க யாரும் இல்லாத நேரங்களில் ஸ்டோர் ரூம்லையும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளாரையும் அமானுஷ்யமான விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறதா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுல ஸ்ட்ரேஞ்சான சில விஷயங்களை இப்படியான ஒரு சம்பவம் அவங்களுக்கு இப்பதான் முதல் தடவையா நடக்கிறதாவும் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி சிமெட்ரி ஒன்று இருக்கிறதாவும் குறிப்பிட்டு சொல்லி கண்டிப்பா தன்னோட வீட்டுல நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட வேலை இருக்க வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. My scary clown video. Okay, so I thought I'd show you that I actually do live across the road from a cemetery. Normally this stuff doesn't scare me, but the clown kind of did. Unknown visitor. செப்டம்பர் 20, 2020 வருஷம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தான் இது. எந்த பகுதிங்கிற விவரம் சரியா தெரிய வரல. ஒரு அப்பா தன்னோட 2 பசங்க விளையாடுற ஆக்டிவிட்டியை மொபைல் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. 2 குழந்தைகளும் ரெஸ்லிங் மேட்ச் விளையாடுறங்கிற பேர்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சில வினாடிகளுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு பையன் சடனா ஆப்போசிட் பக்கம் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க என்ன இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. Eso pa eso es. ஒரு மர்ம உருவம் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு கார்னர்ல நின்னுகிட்டு இருந்தது. அந்த கேமராவில மைக்ரோ வினாடி அளவுக்கு மட்டுமே பதிவாகி இருந்திருக்கு. வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவரால் இதை கவனிக்க முடியல. ரெக்கார்ட் பண்ணதை ஓட விட்டு பார்த்தப்போதான் ஒரு மர்ம உருவம் அங்க நின்னுகிட்டு இருந்ததையும் அவரோட பையன் அதை நோட்டீஸ் பண்ணதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா உண்மையில அந்த இடத்துல யாருமே இல்ல. மனித உருவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எதுவுமே அங்க வைக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி சாத்தியமாகி இருக்க முடியும்? மிஸ்டீரியஸ் ஈவில் ஃபோர்ஸ். குறிப்பிட்ட எந்த பகுதின்னு சரியா தெரிய வரல. ஜூலை 28, 2024 வருஷம் வீட்டுக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதா சொல்லி சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யப்பட்டிருந்த அந்த வீடியோ காட்சி அமானுஷமான ஒன்னாவே தான் மாறி இருந்தது. நைட் 7 மணி இருக்கிறப்போ ரெசிடென்டல் ஏரியாவில் இருக்கிற வீடு ஒண்ணுல கார்னர்ல கதவை திறந்து ஒருத்தர் உள்ள நுழைஞ்சதும் அடுத்த சில வினாடிகள்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. Do you want to play with me? Hey, do you want to play with me? Sure, I'll play with you. Go ahead and play with me, yeah. Bling, bling, bling. Bling, bling, bling. Bling, yum, dum, dum.
குழந்தை உள்ள எதையோ பார்த்து அலற ஆரம்பிச்சதும் உடனே ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ்னால உள்நோக்கி வேகமா இழுக்கப்பட்டிருக்கு. உடனே குழந்தையோட அம்மா வந்து தான் அதை வெளியே எடுத்து விட்டுருக்காங்க. அப்போ அவங்க உள்ள தேடி பார்த்தப்பவுமே எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் கீழே இருந்து ஏதோ ஒரு விதமான சத்தம் வரதான் அந்த குழந்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கவே ஒரு நாள் பகல் டைம்ல பெட்டு கடியில அந்த குழந்தையோட அம்மா தேடி பார்த்தப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. So I've been getting a lot of questions. People have been asking me, have you been in the room? Have you guys looked under the bed? No, we haven't. We haven't been in the room in the last 2 days. We've been a little scared. Scared right now. Oh my god. பெட்டுக்கடியில ஒரு பொம்மை ஒண்ணு இருந்திருக்கு. அது மட்டுமில்ல அதனுடைய தலை மெதுவா தானாவே மேல தூக்க ஆரம்பிச்சதும் தூக்கி வாரி போட்டு மேல வந்த அந்த குழந்தையோட அம்மா அந்த ரூம்குள்ளார வேற ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்த காட்சிகளை யூடியூப்ல அப்லோடும் செஞ்சிருந்தாங்க. அந்த காட்சிகள் தான் இதெல்லாம். ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டி இன் பேஸ்மெண்ட். இங்க ஒருத்தரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து அடிக்கடி வினோதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சோ கீழே ஏதோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தான் நடக்குதுன்னு தெரிய வந்ததுனால அங்க ஏதாவது அப்நார்மலா நடந்தா அதை ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி மொபைல் கேமராவோட கீழே கிளம்பி போயிருக்காரு. அப்போ பேஸ்மெண்ட்ல இருந்த பொருட்கள் எல்லாம் தானாவே கீழே விழுந்து செதற ஆரம்பிச்சிருக்கு. இது ஏதாவது எலி பூனையோட வேலையா இருக்கலாம்னு ஆரம்பத்துல நினைச்சவருக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் இங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி உணர்த்தி இருந்தது. That's creepy. So that door always swings wide open and it stays open. It doesn't ever close, stay like that. Oh, there you go. Let go of it. Oh crap, that's freaky. அங்கிருந்த ஹெவியான மெட்டல்னால செஞ்ச இரும்பு கதவு ஒண்ணு யாரோட உதவியுமே இல்லாம தானாவே க்ளோஸ் ஆகி திறந்திருக்கு. சோ கண்டிப்பா இங்க வேற ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஈவில் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுனால அந்த வீட்டையே விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு இடம் மாறி இருந்திருக்காங்க. ஹாரர் கோஸ்ட். ஒரு அனானிமஸ் யூசர்னால பழைய போன் மூலமா ரெக்கார்ட் பண்ணி கடந்த 2017 வருஷம் அப்லோட் பண்ணப்பட்டிருந்த ஒரு திகில் நிறைஞ்ச வீடியோ காட்சி தான் இது. சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ரிலேட்டிவோட வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு இரவு நேரம் இருக்கிறப்போ குறிப்பிட்ட அந்த நபர் வீடியோ கால் பண்ணி அங்கிருந்த சூழ்நிலையை காண்பிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ரூமோட பல பகுதிகளையும் அவர் மொபைல் கேமரா வழியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா இருட்டான ஒரு இடத்துல சில வினாடிகளுக்கு மட்டுமே ஒரு மர்ம உருவம் பதிவாகி மறைஞ்சிருக்கு பாருங்க. She's a straight hoarder. You should get this when I get home. Like, watch. She's got problems. Oh, I think so. Hold on. She's got, I don't know. She's got a lot of money. She's just, like, she's really cheap and she keeps everything. This is her house. No, I can't. It says that it's interrupted. Like, she keeps everything. She's really well off too, but
சில வினாடிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த உருவத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க அந்த உருவம் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அவ்வளவு டார்க்னஸான இடத்துலயும் முகம் வெளிரி போன மாதிரி மனித முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த மர்ம உருவம் என்னவா இருக்கும்? மனிதர்கள் வசிக்காத அந்த யாரும் இல்லாத வீட்டுல இறந்தவருடைய ஆவி நடமாட்டம் தான் இது மாதிரியான வீடியோ காட்சிக்கு ஒரு காரணமா இருக்குமான்னு ஒரு கேள்வியவும் பாக்குறவங்களை உரைய வைக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜஸ்ல ஒன்னாவே மாறி இருந்தது இப்போ நீங்க பார்த்த இந்த மர்மமான வீடியோ காட்சி. பேப்பர் மில் கோஸ்ட். இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து கைவிடப்பட்ட அபேண்டடான ஒரு பழைய பேப்பர் மில் ஒண்ணுக்குள்ளார நுழைஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல அமானுஷ்யமான சப்தங்கள் அடிக்கடி கேட்கறதா கேள்விப்பட்டு செய்திகள் பரவனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க இந்த 2 பேரும். அப்போ இந்த இடத்தை பத்தி ஒருத்தர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. Most definitely, the paper mill haunted as shit. Because I went there the one night, me and my buddies. We all went over there and we were drinking a little bit, but yeah. My buddy caught it on camera that like something ran behind us. No kidding. On Snapchat, like he caught it on camera and everything. Dude, I'm gonna be down there. இப்படி அந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்ட பலருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணவும் ரொம்ப எக்ஸைட்டடான அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த பழைய மில்லோட சுரங்க மாதிரியான கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சு உள்ள சத்தமா பேச ஆரம்பிச்சதும் பதிலுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. Well, I want to get that lower, closer down here. There's a bone on the beaver dam there. Good. Holy shit. See it right there? What is it? A bone. Bone. I don't see it. Oh, it is. What the fuck? What was that? Hello? Yep, get the f out of there! Yep, no more of that. Did you hear that? Oh yeah. What was that? I have no idea. இவங்க அங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சதும் பாலடைஞ்ச அந்த தண்ணி தேங்கின இருட்டான இடத்துல இருந்து ஒரு சின்ன பையன் அல்லது சின்ன பொண்ணோட குரல் ஒண்ணு எதிரொலிச்சு வந்திருக்கு. அதை கேட்டதும் பயந்து போன அந்த 2 பேரும் உடனே அந்த இடத்தை விட்டு மேல ஓடி வந்திருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.